தயவு செஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை மட்டும் வாங்காதீங்க. அப்படி நீங்க தங்கத்தை வாங்குனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய பொருளாதாரமே முடிஞ்சது. ஒரு வருஷம் பொறுமையா இருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இந்திய மக்கள்கிட்ட கெஞ்சி மன்றாடி இருக்கிறார். ஆனா அதே சமயத்துல சீனாவினுடைய ரிசர்வ் வங்கி, அதாவது சைனா பீப்புள்ஸ் பேங்க், கிட்டத்தட்ட 2300 டன் தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க. அதாவது 23 லட்சம் கிலோ தங்க கட்டிகளை வாங்கி தங்களுடைய பேங்க்ல பத்திரப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் மோடி தங்கத்தையே வாங்க வேண்டாங்கிறாரு, இன்னொரு பக்கம் சைனா டன் கணக்கில் தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் மிக முக்கியமான காரணம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? பெட்ரோல், க்ரூட் ஆயில், கேஸ் இதுதான் தட்டுப்பாடாகும், விலை அதிகமாகும், பிரச்சனையா மாறும்னு நினைச்சோம். ஆனா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல தங்கம் மிக முக்கியமான ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் 2 மாசம் தங்கத்தை வாங்குறாங்கன்னா அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரமே மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். தங்கம் வாங்குறதுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும், சைனா டன் கணக்கில் தங்க வாங்கி குவிப்பதற்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற யுத்தத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என்ன தொடர்பு? உண்மையிலேயே அடுத்த ஒரு வருஷத்துக்கு நாம தங்க வாங்கலாமா வேண்டாமா? தங்கத்தோட விலை ஏறுமா இல்ல சரியுமா? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு தயவு செஞ்சு தங்க வாங்காதீங்க அப்படிங்கிறார். தங்க வாங்காதீங்கன்னு என்னத்தை சொல்றாரு அப்படின்னா, ஆபரணமா வாங்கக்கூடிய தங்கம் மட்டும் கிடையாது, வீட்டில் நம்ம காயின்ஸா கூட வாங்கி வைப்போம் பாத்தீங்களா, அது மாதிரியான தங்கத்தை வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன் திடீர்னு தங்கத்தை வாங்க வேணாம்னு சொல்றாரு அப்படிங்கிறது தான். அதாவது தங்கம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் பெரும்பாலும் உற்பத்தி ஆகல. 90% தங்கம் அப்படிங்கிறது நாம வேற வேற நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ரொம்ப துல்லியமா சொல்ல போனா ஐரோப்பா நாடுகள் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து மற்றும் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய UAE, அதாவது எமிரேட்ஸ், இங்க இருந்துதான் நம்ம அதிகப்படியான தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நாம கையில போட்டிருக்க மோதிரமா இருக்கட்டும், இல்ல காதுல போட்டிருக்கிறதா இருக்கட்டும், கழுத்துல போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இல்ல தங்க காசுகளா இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம நாட்டில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம் கிடையாது. கிட்டத்தட்ட 31% தங்கம் நாம சுவிட்சர்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதே போல எமிரேட்ஸ், துபாய்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த குழுவான நாடுகள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 29.2%, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 60% தங்கத்தை இந்த 2 நாடுகள்ட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இன்னும் பல நாடுகள்ட்ட இருந்து தேவையான பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ச்சியா நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு நாம என்ன காசை கொடுக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய டாலரை கொடுக்கணும். இந்த டாலர் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமான டாலர் நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இந்த 2026 இருக்கு பாத்தீங்களா, இந்த 26 இருந்து அப்படியே 4 வருஷம் நீங்க பின்னாடி போனீங்க அப்படின்னா, அதாவது 2023 இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 பில்லியன் டாலர்ல துவங்கி 72 பில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2023 35 பில்லியன் டாலர், அப்புறம் 45 பில்லியன் டாலர், அப்புறம் 58 பில்லியன் டாலர், இப்ப 72 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 721 டன் தங்கத்தை மக்கள் வாங்கி ஆபரணங்களாக வைத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய தங்கம். அதுல குறிப்பாக சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 880 டன் தங்கத்தை இந்திய மக்கள் பயன்படுத்துறாங்க. இதனுடைய மொத்த மதிப்பு 5 டிரில்லியன் டாலர், அதாவது 475 லட்சம் கோடி. இந்தியாவுக்கு பட்ஜெட் போடுறதை விட அதிகமான தங்கத்தை இந்திய மக்கள் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, இவ்வளவு தங்கத்தை மக்கள் ஆபரணங்களா வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, நகையா வாங்கி வச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த 880 டன் கிட்டத்தட்ட 475 லட்சம் கோடி, இது எல்லா மக்களும் எல்லாம் வாங்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள்கிட்ட இந்த இவ்வளவு தங்கம்லாம் கிடையாது. ஒரு 10-15% மக்கள் தான் இந்த 880 டன்ல கிட்டத்தட்ட 600-700 டன்னுக்கு மேல வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள்கிட்ட 5 பவுன் 10 பவுன் இருக்கிறதே இன்னைக்கு சூழ்நிலையில மிகப்பெரிய விஷயமா மாறிடுச்சு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள் முழுக்க முழுக்க தங்கம், வைரம், வைடூரியமாக 880 டன்னுக்கு மேல வாங்கி குவிச்சிருக்காங்க. சரி, வெறும் தங்கத்தை மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. தங்கத்தை நாம எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம க்ரூட் ஆயிலும் வெளிநாட்டில இருந்தா வாங்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா சொல்ல போனா ரஷ்யா, சவுதி அரேபியா, UAE, USA, குவைத், அங்கோலா, பிரேசில், இது மாதிரியான 8 நாடுகள்ட்ட இருந்து அதிகப்படியான க்ரூட் ஆயிலையும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான பெட்ரோல், LNG, கேஸ், இது எல்லாமே 85% இந்த நாடுகள்ட்ட இருந்தா நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தங்கத்துல 90%, LPG எரிபொருள்ல கிட்டத்தட்ட 90% மேல நாம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாம வெஜிடபிள் ஆயில்,
மற்றும் ஃபெர்டிலைசர், அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணெயும் நம்ம வெளிநாட்டுல இருந்தா அதிகமா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நாமெல்லாம் ஒன்றும் பெருசா அதிகமா உற்பத்தி பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயிலோ கோல்டன் ஆயிலோ நம்ம வீட்டுல வாங்குறோம் இல்லையா, இது எல்லாமே இறக்குமதி பண்ணி ரீஃபைன் பண்ணி தான் நம்மளுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல ஃபெர்டிலைசர்ஸ், யூரியா, சல்ஃபர்னு நம்ம தோட்டத்துக்கு போடுறோம் பாத்தீங்களா, வயல்வெளிகளுக்கு போடுறோம் பாத்தீங்களா, இது எல்லாமே இறக்குமதி பண்றோம். கடந்த இந்த 2026 இருக்கு பாத்தீங்களா, இதுல மட்டும் கிட்டத்தட்ட $775 பில்லியன் அளவுக்கு இந்த 4 பொருளையும் நாம் இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். க்ரூட் ஆயில், கோல்டு, வெஜிடபிள் ஆயில், ஃபெர்டிலைசர், இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய மொத்த இறக்குமதியில் 31%. ஸோ அப்போ இந்த 31%த்துல கோல்டு ரொம்ப அதிகம். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அத்தியாவசிய பொருளா இருக்கட்டும், இல்ல இது மாதிரியான தங்கமா இருக்கட்டும், எதை நம்ம வெளியிலிருந்து இறக்குமதி பண்ணாலும் அவங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்கணும்ல. ஒரு 1,00,000 கோடிக்கு நம்ம பெட்ரோலை வாங்கினாலும் சரி, 1,00,000 கோடிக்கு தங்கத்தை வாங்கினாலும் சரி, அதுக்கு இணையான காசை நாமல் கொடுக்க வேண்டும். அந்த காசை நாம எதுல செட்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ரூபாயில் செட்டில் பண்ண முடியாது. நாம அமெரிக்கன் டாலர்ல தான் கொடுக்கணும். அப்ப அமெரிக்கன் டாலரை நாம இங்க ரிசர்வா வச்சிருப்போம், கோல்டை நாம ரிசர்வா வச்சிருப்போம். நம்மளுடைய ரிசர்வ் வங்கி அமெரிக்கன் டாலரையும் கோல்டையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை நாம மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல, இஷ்டத்துக்கு இறக்குமதிக்கு இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, இது இந்திய பொருளாதாரத்தில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு இந்தியா வந்து நிக்குது. பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி நீங்க பாட்டுக்கு தங்கத்தை வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி டாலர்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய கரன்சி, அதாவது ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து விடும். இது ரொம்ப 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 வீக் ஆயிடும். ஏற்கனவே ரொம்ப கிரைசிஸா இருக்கு, 95 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ஒரு டாலருக்கு இணையாக நம்ம நாட்டினுடைய நாணயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சரிந்து கொண்டே போனால், நாம் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகப்படியான விலையை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய காசு இன்னைக்கு ஒரு டாலருக்கு 95 ரூபான்னு சொல்றேன்ல, அந்த 95 ரூபா அப்படிங்கிறது 98, 100, 110, 120ன்னு சரிஞ்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா, நாம வெளிநாட்டில இருந்து வாங்குற பொருள்களுக்கு அதிகப்படியான காசை கொடுக்கும் போது நம்மளுடைய பணத்தின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கும். இது இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்துல மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லா பொருட்களுடைய விலையும் அர்த்த ராத்திரியில் அதிகப்படியான விலைக்கு மாறிடும். சாதாரணமா நம்ம வச்சிருக்க பேனாவா இருக்கட்டும், இல்ல ஒரு நோட் புக்கா இருக்கட்டும், இல்ல சட்டையா இருக்கட்டும், இந்த உற்பத்தி எல்லாமே விலை அதிகமாக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம காய்கறிகளா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், எல்லா பெட்ரோல், தங்கம் எல்லாமே திரும்ப 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 என்ன ஆகும் அப்படின்னா, விலை அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். இப்படி விலை அதிகமாகிட்டு போயிடுச்சு அப்படின்னா, மக்கள்னால காய்கறி வாங்க முடியாது, பெட்ரோல் வாங்க முடியாது, தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விடும். அப்போ தங்கத்தை இறக்குமதி பண்ணுவதனூடாக, தங்கத்தை அதிகமாக வாங்குவதனூடாக தங்கத்தின் விலை அதிகமாகி கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் தங்கத்தை வாங்குவதனூடாக மற்ற எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாகும். ஏனென்றால் இதற்கு செட்டில் பண்ணக்கூடிய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர் ரிசர்வ் குறைச்சிக்கிட்டே போறதுனால மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். இதுல குறிப்பா இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ப்ரொடக்டிவ் இம்போர்ட், நான் ப்ரொடக்டிவ் இம்போர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இயந்திரத்தை நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்குறோம் அப்படின்னம்னா, இல்ல ஒரு பருத்தியை வெளிநாட்டிலிருந்து வாங்குறோம் அப்படின்னம்னா, அதை நாம் இங்க உற்பத்தி பண்ணுவோம். அந்த உற்பத்தியினூடாக ஒரு மனுஷனுடைய கூலி, அது மட்டும் இல்லாம லாபம், இது எல்லாம் பெருகும். அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு சுழற்சிக்கு வரும். ஆனா நாம என்ன பண்றோம்னா, வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை வாங்கி இதை ஆபரணமா மாத்தி வாங்கி நம்மளுடைய வீட்டுல வச்சுக்கிறோம், கழுத்துல போட்டுக்கிறோம். இது ப்ரொடக்டிவா இல்ல, இது நான் ப்ரொடக்டிவா இருக்கு, அதனால இந்த நான் ப்ரொடக்டிவ் கோல்டை நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்கு நிறுத்த சொல்லி மோடி அவர்கள் கேட்கிறாரு. ஆனா இதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, சீனாவினுடைய வங்கி, அவங்களுடைய சைனா பீப்புள்ஸ் பேங்க், நமக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் இருக்கு, அதே மாதிரி அந்த சைனா பீப்புள்ஸ் பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த 18 மாசத்துல மட்டும் 2322 டன், அதாவது 23,22,000 கிலோ தங்கத்தை வாங்கி அவர்கள் குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த ஏப்ரல் மாசத்துல மட்டும் 8 டன் தங்கத்தை வாங்கி அவங்க குவிச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $344 பில்லியன் மேல போயிடுச்சு. சோ இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் அரசாங்கம் மக்களை தங்க வாங்க வேண்டாம்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் அந்த நாட்டினுடைய அரசே தங்கத்தை டன் கணக்கா வாங்கி அவங்களுடைய பேங்க்ல குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி குவிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தங்களுடைய கடன் பத்திரத்தை உலக சந்தையில் அதிகமாக வித்தார்கள். அமெரிக்காவினுடைய பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய டாலர் தான். ஏன் அமெரிக்காவினுடைய டாலர் மிகப்பெரிய பலம் அப்படின்னா, அரபு நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, ஜிசிசி நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசிசி நாடுகள் எல்லாமே தங்களுடைய மொத்த பெட்ரோல் வணிகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெட்ரோல் வணிகத்தை எல்லாத்தையுமே டாலர்ல தான் நடத்துவாங்க. இப்போ இந்தியா இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ரிலையன்ஸே இருக்கிறாங்க, இல்ல ஓஎன்ஜிசி இருக்கிறாங்க. அவங்க வந்து அரேபியாவில இருந்து போய் பெட்ரோலை வாங்குறாங்க, சவுதி அரேபியாட்ட வாங்குறாங்க, எமிரேட்ஸ்ல வாங்குறாங்க, இல்ல நீங்க பஹ்ரைன்ல வாங்குறாங்க. எந்த நாட்டுகிட்ட போய் பெட்ரோல் வாங்கினாலும்
நாம நம்ம கரன்சியை கொடுக்க முடியாது, அதை அவன் ஏத்துக்கவே மாட்டான். அவன் அமெரிக்கன் டாலரை மட்டும்தான் ஏத்துக்குவான். இது கிட்டத்தட்ட 1970களிலேயே அமெரிக்காவுக்கும் ஜிசிசி நாடுகளுக்கும் இடையில போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பெட்ரோலையும் டாலரையும் இணைச்சதால டாலருடைய மதிப்பு சர்வதேச சந்தையில ஒரு மிகப்பெரிய டிமாண்டா மாறி அதனுடைய விலை கூடிக்கிட்டே போயிடுச்சு. அதனாலதான் அவங்க ஊர்ல ₹1 அப்படிங்கிறது நம்ம ஊர்ல 95 ரூபாயா இருக்கு. சோ அவங்களுடைய ₹1 மதிப்பும் ஈக்குவல் டு நம்ம ஊர்ல 95 ரூபா அப்படிங்கிறதுனுடைய கூடுதல் மதிப்பு காரணம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க டாலருக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் தான். இது அரபு நாடுகள் மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள் இந்த அமெரிக்கன் டாலர்ல வர்த்தகம் பண்றாங்க. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சொத்தே, அமெரிக்காவினுடைய பலமே எது அப்படின்னா அவங்களுடைய பெட்ரோ டாலர் தான். இந்த பெட்ரோ டாலரை காலி பண்றதுக்காகத்தான் மிகப்பெரிய சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய முக்கியமான யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, இந்த யுத்தத்தோட மைய பொருளே இந்த பெட்ரோ டாலர் தான். ஜிசிசி நாடுகள்ல எல்லாருமே இந்த பெட்ரோ டாலரை, அதாவது விற்கக்கூடிய பெட்ரோல் எல்லா விஷயத்தையுமே டாலர்ல வாங்குறாங்க. ஈரானை தவிர்த்து, ஈரான் நாங்க டாலரை பயன்படுத்த முடியாது, நாங்க சைனாவினுடைய கரன்சியை பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. இதே போல வெனிசுலாவும் சொன்னாங்க. அதனாலதான் வெனிசுலாவினுடைய அதிபரை கடத்திட்டு வந்தாங்க. வெனிசுலாவில் கடத்தப்பட்ட அதிபரான மதுரோ அவர்கள் வெளிப்படையா அறிவிச்சாரு, இனிமேல் என்னுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாணயமான யூரோவிலையோ இல்ல சீனாவினுடைய கரன்சியோ ரஷ்யாவினுடைய கரன்சியோ நடத்துவேன், நான் டாலரை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன உடனேயே ஒரு வருஷம் 2 வருஷம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஒத்து வரலன்னா அவர் தூக்கி கடத்திட்டு போயிட்டாங்க. இதே போல அமெரிக்கா நேரடியாக ஈரான் மீதான யுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணம், இவர்கள் பெட்ரோல் வர்த்தகத்தை ஜிசிசியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கு முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மிகப்பெரிய சர்வதேச வல்லமை பொருந்திய ஒரு ராணுவமா செயல்படுறாங்க. இவங்க டாலரை கைவிடுவதனூடாக ஒட்டுமொத்தமாக மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகள் அமெரிக்காவில் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு மேல யுத்தம் நடத்துறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஈரான் தங்களுடைய வர்த்தகத்தை டாலரில் நிறுத்திவிட்டு சீனாவினுடைய கரன்சியில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உலகம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சிக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பொருளாதார அரசியல் இருக்கு. இப்ப சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் என்னுடைய நாணயமான யுவான் தான் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய நாணயமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சர்வதேச வர்த்தகத்துல அவங்களுடைய நாணயத்தை வேகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதற்கும் தங்கத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சீனா அமெரிக்காவினுடைய பாண்டை நிறைய வச்சிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய பாண்டுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ஒரு நாடு தனக்கு கடன் வேணும் அப்படின்னா தங்களுடைய அரசாங்க பாண்டை அடிச்சு வித்து அதுல வரக்கூடிய காசை வச்சு தங்களுடைய முதலீடுகளை போட்டு அரசாங்கத்தை நடத்துவாங்க. இப்படி அமெரிக்காவினுடைய பாண்டு உலகம் முழுக்க அடிச்சு விற்கப்பட்டு பணத்தை வசூல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய பாண்டு கிங்கு, அமெரிக்காவினுடைய டாலர் கிங்கு, அதனுடைய மதிப்பு என்னைக்கும் குறையாது அப்படிங்கிறதுனால பாண்டுக்கு பயங்கரமான மதிப்பா இருந்துச்சு. கடந்த 18 மாசத்துல மட்டும் சைனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தங்கள்கிட்ட இருந்த அமெரிக்காவினுடைய பாண்டு, அதாவது பாண்டை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா கடன் பத்திரத்துல, அந்த பாண்டை எல்லாத்தையும் வேக வேகமா வித்து தங்கமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா சீனா தங்கத்தை வாங்கி டன் கணக்குல கூச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் டாலர் கரன்சி ரிசர்வாக இருக்கக்கூடாது, அதை அழிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம தங்கத்தை வாங்கி குவிக்கிறத தற்காலிகமா நிறுத்தி இருக்கமே தவிர நம்ம டாலர்ல இருந்து வேற நாணயத்துக்கு போகல. ஆனா உலக அரசியல்ல ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய மாற்றம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ரஷ்யா, சைனா, ஈரான், சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாமே ஒன்றா இணைஞ்சு, இதுல இந்தியாவும் இருக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல. ஆனா இந்தியா மட்டும் இதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. மற்ற எல்லா நாடுகளும் ஒரு பொதுவான கரன்சியை டாலருக்கு ஆல்டர்னேட்டா கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இந்தியா ஒத்துழைக்காதனாலதான் இன்னைக்கு இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, தயவு செஞ்சு தங்கத்தை வாங்காதீங்க, இதை வாங்காதீங்க, அதை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம டாலரை மட்டுமே நம்பி இருக்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய கரன்சியாக சீன கரன்சி தலையெடுக்க ஆரம்பித்து விட்டது. இந்த சூழலில் நாம் வெறும் டாலரை மட்டும் நம்பாமல் சீன கரன்சியும் நம்ப வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. அப்ப பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குறதை விட்டுட்டு நாம வெளியுறவு கொள்கையில சில சிக்கல்களோடு தங்கத்தை வாங்குறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில இந்திய பொருளாதாரத்துக்கோ, இந்தியாவினுடைய டிப்ளமசிக்கோ, இந்தியாவினுடைய மக்களுக்கோ லாபமா இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு கேள்வியா இருக்கு. ஈரான் கூட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு என்ன வேணும்னா நீ சீன கரன்சியை கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்தியா சைனா கரன்சி கொடுத்து தான் ஈரான் இருந்து ஆயில் வாங்குச்சு. நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய சில நாடுகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்னா சேர்ந்துட்டு சீன கரன்சியை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா நாம வெறும் டாலரை மட்டுமே நம்பி இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அதிலிருந்து இந்தியா அடுத்த இடத்துக்கு நகர வேண்டும். பிரிக்ஸ் கூட்டமைப்பை சரியாக பயன்படுத்தி பிரிக்ஸ் கரன்சி அவர்கள் உருவாக்குவதுதான் இந்தியாவுக்கு நல்லது. இது மட்டும் இல்லாம மோடி அவர்களுடைய பேச்சை கேட்டு மக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தி விட்டார்கள் என்றால் தங்கத்தினுடைய விலை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களினுடைய விலை தற்காலிகமாக குறைய வாய்ப்புண்டு. ஆனால் தற்காலிகமாக தங்கத்தின் விலை குறையும் போது
மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியா வேகமா போய் திரும்பவும் தங்கத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் தங்கத்துடைய விலை கூடியிரும். தங்கத்தோட விலை மட்டும் கூடிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா பொருள்களின் விலையும் கூடும். அதனால பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சதை இந்த மக்கள் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் தங்கம் வாங்குவதை குறைக்கிறார்களா, தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா பொருள்களுடைய விலையும் குறையுமா என்று பார்ப்போம்.